என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தம்பி சொல்லுங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம்ண்ணே. ஏன்னா இன்னைக்கு நெல்லையில் ஏதோ நம்ம தமிழக மக்கள் மன்றங்கள் தென்காசி மாவட்டத்துல தொடர்ந்து தேவேந்திர மக்கள் மேலே தமிழக மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. சரிங்கண்ணே. அத ஏற்கனவே தலைவர் அவர்கள் ஒரு மேலக்கடையனூர்ல ஒரு மணிமண்டபம் திருமண மண்டபம் ஒன்று திறந்தாரு. ஊர் சார்பில் அந்த மண்டபம் திறப்பது ஆமா ஆமா தேவேந்திர சமுதாயத்து சார்பில் ஒரு மண்டபம் திறக்கிறாங்க. அந்த மண்டபம் திறப்புலாக்கு போகும்போது அங்க உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு அனுமதி மறுப்புன்னு சொல்லி ஒரு காவல்துறை கொடுத்திருந்து அதை மீறி தலைவர் போயிட்டாரு. ஆனா அங்க உணவு வழங்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் உத்தரவின்படி அங்க ஆய்வாளர் அதை உணவு போடக்கூடாதுன்னு சொல்லி மறிச்சிட்டாரு. அன்னதானம் எதுவுமே வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மறிக்கிறாரு. அப்புறம் என்னன்னா தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்வுல சோறு வட்டி பலகைகளும் வச்சிருக்காங்க, வாழ்த்து பலகைகளும் வச்சிருக்காங்க. அத காவல்துறையே பெரிய கீழ்ச்சி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சில கிராமங்களை இளைஞர்கள் மேல பொய் வழக்கு போடுறது இந்த மாதிரி எல்லாம் கண்டித்து இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் தீயாசனை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். அனுமதி மறுப்பு இருந்தாலும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும்னு சொல்லும் போது காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இது தென்காசி மாவட்டத்துல நீங்க நடைபெற்றது. அப்படிங்களா? சரிங்க. சரி. இது என்ன ரீசன் அண்ணனோட அந்த பேனர் அந்த போஸ்ட் எல்லாம் கிழிச்சாங்க? இல்ல அது யாருக்குன்னு இப்ப தென்காசி தேர்தல் போட்டி விட்டோம், அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அதனால தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வளரக்கூடாதுன்னு காவல்துறையை வச்சு அரசு பாக்குறது, ஒடுக்க பாக்குறது. இதுதான் பொதுவாக தேர்தல் மேல காவல்துறை தென்மாவட்டம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள் பூரா வேலைக்கே அனுமதி மறுப்பு எல்லாமே எந்த ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இருந்தா கூட அனுமதி மறுப்பு தான் சொல்றாங்க. எந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லப்படுது. அதை மீறிதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதான் தகவல் கைது செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மாலை விடுதலை செய்வாங்க சொல்றாங்க. சரி ஓகே. நன்றி. ஆர்ப்பாட்டம்
ஜனநாயக விரோத காவல்துறையை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காவல்துறையே தென்காசி மாவட்ட காவல்துறையே வஞ்சிக்காதே வேளாளர்களை காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். எதுக்காக கைது பண்ணி கொண்டு ஹலோ இந்த வெளியில மண்டபத்துக்கு வெளியில என்ன கைது பண்ணி என்ன காரணத்துக்கு கைது வேலையை போட்டு அடிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி காரணம் நீங்க போங்க தம்பி 63 இது 64 தம்பி வாங்க வாங்க போங்கப்பா அவ்வளோ சார் போயிடும் நாங்க இங்க பட்டினி போராட்டம் இருக்கோம்.